வணக்கம் தமிழ் ராசிபலன் நேயர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ராசி மண்டலத்தோட தாய்மைக்கும் அன்புக்கும் இலக்கணமான கடக ராசிக்கு இந்த 2026 பங்குனி மாசம் எப்படி இருக்க போகுதுன்னு தான். கடக ராசிக்காரர்களே, கடந்த கொஞ்ச காலமாவே உங்க மனசுக்குள்ள ஒரு பாரம் இருந்துட்டே இருக்கும். எல்லாருக்கும் நல்லது செய்யறோம், ஆனா நமக்குன்னு வரும்போது யாருமே இல்லையேன்னு நீங்க ஃபீல் பண்ணிருப்பீங்க. ஆனா இந்த பங்குனி மாசம் உங்க கண்ணீரை துடைக்க போற மாசம். ஏன்னா உங்க ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துல கிரகங்கள் ஒரு பெரிய யோகத்தை உருவாக்க போகுது. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி எல்லாம் ரொம்ப ஆழமா பார்க்க போறோம்னா, உங்களோட கரியர்ல வரப்போற அந்த மிராக்கிள், குடும்பத்துல இருக்கிற அந்த ரகசிய குழப்பத்துக்கான தீர்வு, அப்புறம் நீங்க ஆசைப்பட்ட அந்த ஒரு பெரிய பொருள் எப்படி கைக்கு வரும்னு பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா நடுவுல நான் சொல்ல போற சின்ன சின்ன பரிகாரங்கள் உங்க வாழ்க்கையையே மாத்தலாம். முதல்ல இந்த மாசத்தோட கிரக அமைப்புகளை பார்த்திடலாம். பங்குனி மாசம் பிறந்த உடனே சூரியன் உங்க ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துல அமர்றாரு. 9ஆம் இடங்கிறது தர்மஸ்தானம், பிதிர் புண்ணியஸ்தானம். அங்க சூரியன் வர்றது உங்களுக்கு பெரிய பெரிய மனிதர்களோட அறிமுகத்தை கொடுக்கும். கூடவே ராகுவும் அங்கேயே இருக்காரு. 9இல் ராகு இருந்தா வெளிநாட்டு யோகம்னு சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் 10ஆம் இடமான கர்மஸ்தானத்துல குரு பகவான் இருக்காரு. 10இல் குரு இருந்தா பதவி மாற்றம் வரும், ஆனா அது உங்களுக்கு சாதகமாவே இருக்கும். 3ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால இளைய சகோதரர்கள் கிட்ட மட்டும் சின்ன வாக்குவாதம் வரலாம். மத்தபடி செவ்வாய் உங்க ராசிக்கு சாதகமான இடத்துல இருக்கிறதுனால இந்த மாசம் நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்கா இருக்கும். இப்போ உங்களோட மெயின் ஏரியாவான தொழில் மற்றும் கரியர் பத்தி பார்ப்போம். அரசு ஊழியர்கள், ரொம்ப நாளா நீங்க எதிர்பார்த்த அந்த டிரான்ஸ்ஃபர் அல்லது ஊதிய உயர்வு இந்த மாசம் கண்டிப்பா கிடைக்கும். குறிப்பா காவல்துறை, இராணுவம் மற்றும் நிர்வாகத்துறையில இருக்கிற கடகராசிக்காரங்களுக்கு பெரிய கௌரவம் தேடி வரும். தனியார் துறை, ஐடி மற்றும் பேங்கிங் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு வேலைப்பழு அதிகமா இருக்கும். ஆனா உங்க பாஸ் உங்க வேலையை பாராட்டி ஒரு பெரிய பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைப்பாரு. சுய தொழில், நீங்க ஒரு சின்ன கடையோ இல்ல பெரிய ஃபேக்டரியோ நடத்திட்டு இருந்தா இந்த மாசம் புதுசா ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கவோ இல்ல தொழிலை விரிவுபடுத்தவோ கடன் கிடைக்கும். உணவக தொழில் மற்றும் ரியல் எஸ்டேட் பண்றவங்களுக்கு பங்குனி மாசம் ஒரு பொற்காலம். வேலை தேடுபவர்கள், இதுவரைக்கும் இன்டர்வியூ அட்டன் பண்ணி ரிசல்ட்டுக்காக காத்திருக்கீங்கன்னா பங்குனி 15க்கு அப்புறம் உங்க கைக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும். வெளிநாட்டுல வேலை தேடுறவர்களுக்கு விசா பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். பணம், இதுதான் இப்ப உங்களுக்கு ரொம்ப முக்கியம். 9ஆம் இடத்துல ராகுவும் சூரியனும் இருக்கிறதுனால பூர்வீக சொத்து விவகாரத்துல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும். இதன் மூலமா ஒரு பெரிய தொகை உங்க கைக்கு வரும். திடீர் அதிர்ஷ்டம், லாட்ரி, ஷேர் மார்க்கெட்னு நீங்க சின்னதா ரிஸ்க் எடுத்தா கூட அதுல லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா 3இல் கேது இருக்கிறதுனால யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து மட்டும் போட்டிடாதீங்க. சேமிப்பு, வர்ற காசை எல்லாம் செலவு பண்ணாம ஒரு நல்ல நிலத்திலேயோ அல்லது தங்கத்திலேயோ இன்வெஸ்ட் பண்ணுங்க. இந்த மாசம் நீங்க வாங்குற தங்கம் பிற்காலத்துல உங்களுக்கு ஒரு பெரிய பலமா இருக்கும். கடக ராசிக்கு எப்பவுமே குடும்பம் தான் உலகம். கணவன் மனைவி, வீட்ல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம். குறிப்பா உங்க வாழ்க்கை துணையோட ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் தேவை. அவங்களுக்கு முதுகு வலி அல்லது கால் வலி வரலாம். அவங்கள அன்பா பாத்துக்கோங்க. காதல், நீங்க ஒருத்தரை காதலிச்சிட்டு இருந்தா இந்த மாசம் அதை வீட்ல சொல்லலாம். ஆரம்பத்துல எதிர்ப்பு இருந்தாலும் கடைசியில சம்மதம் கிடைக்கும். பிள்ளைகள், உங்க பசங்க நீங்க சொல்ற பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்களேன்னு கவலைப்படாதீங்க. அவங்க படிப்புல இந்த மாசம் ஒரு பெரிய முன்னேற்றம் தெரியும். விளையாட்டு போட்டிகள்ல அவங்க மெடல் வாங்கி உங்களுக்கு பெருமை சேர்ப்பாங்க. கடக ராசி சந்திரன் ஆதிக்கம் கொண்டதுனால உங்களுக்கு சீக்கிரம் சளி பிடிக்கும் அல்லது அலர்ஜி வரலாம். பங்குனி மாசம் வெயில் அதிகமா இருக்கிறதுனால நீர்ச்சத்து குறையாம பாத்துக்கோங்க. அதிகமா தண்ணி குடிங்க. அப்புறம் வண்டி ஓட்டும் போது கொஞ்சம் நிதானம் தேவை. குறிப்பா ராத்திரி நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. உங்க மனசை அமைதியா வச்சுக்க வாரத்துக்கு ஒரு முறை கோயில் குளங்களுக்கு போயிட்டு வாங்க. புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம் நட்சத்திர நேயர்களே. புனர்பூசம் குருவோட நட்சத்திரம். நீங்க தொட்டதெல்லாம் துலங்கும். பெரியவங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையா கிடைக்கும். பூசம் சனியோட நட்சத்திரம். உழைப்பு அதிகமா இருக்கும், ஆனா அதுக்கான பலன் இரட்டிப்பா கிடைக்கும். ஆயில்யம் புதனோட நட்சத்திரம். உங்க பேச்சு திறமையால ஒரு பெரிய காரியத்தை சாதிப்பீங்க. பரிகாரம், திங்கட்கிழமை தோறும் சிவன் கோயில்ல இருக்கிற அம்பாளுக்கு பால் அபிஷேகம் செய்யுங்க. முடிஞ்சா ஏழை குழந்தைகளுக்கு அன்னதானம் பண்ணுங்க. உங்க ராசிநாதனான சந்திரனோட பலத்தை அதிகப்படுத்த இதுதான் சிறந்த வழி. சோ கடகராசி நேயர்களே, இந்த 2026 பங்குனி மாசம் உங்களை ஒரு வெற்றியாளரா மாத்த போற மாசம். கவலைகளை தூக்கி போட்டுட்டு காரியத்துல இறங்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கமெண்ட்ல ஓம் நமசிவாயன்னு போடுங்க. உங்க கடகராசி நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் தமிழ் ராசி பலனை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.